أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிக்கினிய சகோதரர்களே, இறைவன் நம்முடைய உடலிலே பல்வேறு விதமான மொழிகளை படைத்திருக்கிறான். இப்போ நம்முடைய தேவைகள் குறித்து பிறரிடத்தில் பேசக்கூடிய நேரத்திலே நம்முடைய வாய்மொழியாக பேசி பழகுகிறோம். அது இல்லாமல் நம்முடைய உடலில் ரப்புல் ஆலமீன் நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்காக சில மொழிகளை வைத்திருக்கிறான். அதில் ஒரு முக்கியமான மொழி என்னன்னு சொன்னால், நம்முடைய கண்களிலிருந்து வரக்கூடிய கண்ணீர், அழுகை, அது நம்முடைய உடலிலிருந்து வரக்கூடிய ஒரு மொழியாக நம்முடைய உணர்வுகளினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. இதை ரப்புல் ஆலமீன் மனித இனத்துக்கு படைத்திருக்கிறான். மிருகங்கள் கூட தன்னுடைய உணர்வுகளை சோகமான நேரங்களிலோ அல்லது சில நெருக்கடியான நேரங்களிலோ அதற்கு கண்களிலிருந்து கண்ணீர் வருகின்றன அப்படிங்கிற மாதிரி சில செய்திகளையும் சொல்லுகிறார்கள். இப்போ இந்த கண்களிலிருந்து வரக்கூடிய இந்த கண்ணீர், அழுகை என்பது மனிதர்களுக்கு இறைவன் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த உணர்வு என்பது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அதாவது நம்ம மகிழ்ச்சியான நேரங்களிலும் கண்களிலிருந்து கண்ணீர் வரும். அதைத்தான் ஆனந்த கண்ணீர் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு மகளை பெற்றெடுக்கிறோம், பருவ வயதை அடைகிறார், திருமணத்துக்கு மாப்பிள்ளை பார்க்கிறோம், அப்புறம் அவங்கள கட்டி கொடுக்குறோம். நம்முடைய வீட்டை விட்டு அவங்க செல்லக்கூடிய நேரத்தில் நம்முடைய கண்களிலிருந்து லேசா கண்ணீர் வரும். இந்த கண்ணீர் என்பது ஆனந்த கண்ணீர். இது மாதிரி நிறைய ஆனந்த மகிழ்ச்சியாக அல்லது துன்பமும் மகிழ்ச்சியும் சேர்ந்த தருவாய் கொண்ட அந்த நிகழ்வுகளுக்கும் நம்முடைய கண்களினுடைய வெளிப்பாடுகளில், உணர்வுகளில் நமக்கு கண்ணீர் வருகிறது. அதே போல அதிகமான
கண்ணீர் எப்போது நமக்கு வரும்னு சொன்னா துக்கமான நேரங்கள், நெஞ்சு அடைச்சி போய் இருக்கிறது, யார்கிட்டையும் இதை சொல்ல முடியல, சொன்னாலும் வெடிச்சிரும் போல இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய உள்ளத்திலிருந்து ஏற்படக்கூடிய ஒரு விளைவின் காரணமாக கண்களிலிருந்து கண்ணீர் வருகிறது. அல்லாஹ் அப்படி வச்சிருக்கிறான். இந்த கண்ணீர் என்பது ரப்புல் ஆலமீனுடைய படைப்பில் நமக்கு அது ஒரு நன்மைதான். அறிவியல் ஆய்வின்படி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, மனிதன் சில நேரங்களில் ஏற்படக்கூடிய நெருக்கடியான நிலையில் இருக்கக்கூடிய நேரத்தில் அவனுடைய உணர்வுகளில் சில ஹார்மோன்கள் சுரந்து கண்ணீராக அது வெளிப்படக்கூடிய நேரத்தில் அந்த நெருக்கடி என்பது குறைந்தது போல அவனுக்கு இருக்கும். அப்படி குறைஞ்ச மாதிரி இருக்கும். அந்த லேசா அழுகிறது, கண்ணீர் விடுறது, அந்த மாதிரியான தன்மை அந்த நம்முடைய உடல் வெளிப்படுத்தக்கூடிய நேரத்தில் அந்த துன்பத்தில் இருந்து அவன் அதை நீங்கியது போல, அந்த சுமையை இறக்கியது போல அவனுக்கு ஒரு நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லி அறிவியலில் அதை சொல்லுகிறார்கள். சில நேரங்களில் சிலருக்கு கண்ணீர் என்பது பெரிய வடிகாலாக இருக்கிறது. உதாரணம் சொல்றதாக இருந்தால், நம்முடைய குடும்பம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே கணவன் மனைவிக்கு சில பிரச்சனைகள் வரும். வரக்கூடிய நேரத்தில் கணவனுக்கு நிறைய அதிகாரம் இருக்கிறது, பேசுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது, குரல் வலிமையாக பேசுவதற்கான இடமாக அவர் கணவன் என்ற அதிகாரத்திலே இருக்கிறார். மனைவி என்பவர் அப்படி கிடையாது. நம்முடைய ஆளுமைக்கு கீழே இருக்கிறதுனால நம்ம சில நேரங்களில் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு அவங்க பதில் சொல்ல முடியாம தவிப்பார்கள். நம்ம ஏதாவது 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னால நிகழ்வுகளை எல்லாம் சொல்லி எதையாவது ஒரு விஷயங்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் அதுக்கு நேரடி டக்குன்னு பதில் கொடுக்கறத தவிர்ப்பார்கள். ஏன் தவிர்க்கிறாங்க? பதில் சொன்னா புருஷனை எதிர்த்து பேசுகிறார், பதிலுக்கு பதில் பேசுறியா அப்படின்னு நம்ம சொல்லுவோங்கிற அந்த நிலை வரக்கூடிய நேரத்தில் அந்த பதிலை மனசுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க பாருங்க, அந்த நேரத்திலையும் கண்ணீர் வரும். அதை நமக்கு தெரியாம கிச்சன்லயோ அல்லது ரூம்லயோ போய் தொடச்சிக்கிடுவாங்க. இப்படி கண்ணீர் என்பது மனுஷனுக்கு ஒரு பெரிய வடிகளாக துன்பத்தினுடைய வெளிப்பாடை, நெருக்கடியை, அவனுடைய ஒரு நெருக்கடியான மனநிலையை வெளிப்படுத்துவதற்கு இறைவனால் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய வடிகால் என்பதுதான் கண்ணீர் என்பது. அந்த கண்ணீர் கூட எப்படி செயல்படுகிறது என்பதை நடைமுறை வாழ்க்கையில் நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில், இப்போ ஒரு துன்பம் ஏற்படுதுன்னு வைங்க, ஒரு கணவன் இறந்து விட்டார், அல்லது மனைவி இறந்து விட்டார், அல்லது தகப்பனார், இந்த மாதிரி உறவு முறைகள் யாரோ ஒருவர் இறந்து விட்டார்கள். அப்போ மனுஷனுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் கண்ணீர் விட்டு அழுவதற்கு மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது. நம்ம மார்க்கம் அதை கற்று தருகிறது. துக்கம் என்பது 3 நாள். அதுல கணவன் இறந்தால் தவிர, கணவன் இறந்தால் 4 மாசம் 10 நாள், 4 3 12 ஒரு 10 130 நாள் அந்த துக்கத்தை அவங்க அனுசரிச்சுக்கிடலாம். கணவன் இறந்தால் மட்டும். அது அல்லாத யார் இறந்தாலும் கூட அந்த துக்க வெளிப்பாடை, நம்ம மனசு துக்கப்படுது பாருங்க, கவலைப்படுது பாருங்க, அத்தா போயிட்டாங்களே, தம்பி போயிட்டானே, உறவினர்கள் போயிட்டாங்களே, இப்படியான ஒரு நெருக்கடியான மனநிலை ஏற்படக்கூடிய நேரத்தில் அந்த உணர்வை வெளிப்படுத்துவதற்கு கண்ணீர் விட்டு அழுகிறோம் பாருங்க, அது மார்க்கத்தில் தப்பு கிடையாது, அழுது கொள்ளலாம். அதான் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல நமக்கு சொல்லக்கூடிய நேரத்தில் ரப்புல் ஆலமீன் எப்படி சொல்கிறான்? அவர்களுக்கு ஒரு முசீபத் ஏற்பட்டு விட்டால், அல்லதீன இதா அசாபத்துக்கும் முசிபா, அவர்களுக்கு ஒரு முசீபத் ஏற்பட்டு விட்டால், காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அல்லாஹ்விடத்திலே திரும்ப செல்லக்கூடியவர்கள் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அப்போ நாங்க அல்லாஹ்வுக்குரிய ஆளு, நாங்களும் திரும்ப செல்லக்கூடிய ஆள் தான், அவங்க போயிட்டாங்க நாங்களும் போதான் போறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த துக்கத்தை அந்த வார்த்தையினால் சொல்லி கண்ணீர் சிந்துவதற்கும் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. ஆனா பொதுவாக இது மாதிரி இறப்புகள் விஷயத்தில் உலக நடைமுறையில இஸ்லாத்தை அறிந்து கொள்ளாதவர்களா இருந்தாலும் சரி, அல்லது இஸ்லாமே தெரிந்திருக்காத மக்களா இருந்தாலும் சரி, துக்கமான நேரங்களில் தங்களுடைய துன்பத்தை வெளிப்படுத்துவதற்கு கண்ணீரோடு சேர்த்து ஒப்பாரியும் வைத்துக் கொள்வார்கள். ஆனா இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒப்பாரி வைப்பதற்கு அனுமதி கிடையாது. ஐயோ போயிட்டாங்களே, மார்பிள அடிச்சுக்கிடுறது,
ஒரு கூட்டமா ஒப்பாரி வைக்கிறதுக்குன்னே காசு கொடுத்து கூட்டு வருவாங்க. இஸ்லாம் அல்லாத பிற சமுதாய மக்கள், மறுமையை நம்பாத மக்கள், தூய இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்கள், அவங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த நடைமுறை வாழ்க்கையில நெருக்கடியான துன்பங்கள் வரக்கூடிய நேரத்தில், இழப்பு, மரணம் அப்படியான நேரங்கள் வரக்கூடிய நேரத்தில் அந்த உடம்பு வந்து சொல்லுது, எப்படியாவது அந்த துக்கத்தை இறக்கி வைக்கணும். அதுக்கு வடிகால் தான் எல்லாம் கண்ணீரை வச்சிருக்கிறான். உள்ள ஏற்படக்கூடிய அந்த துக்கத்தினுடைய வெளிப்பாடை அந்த கண்ணீர் என்று சொல்லக்கூடிய நீரின் மூலமாக அது வெளிவருகிறது. அது ரப்புல் ஆலமீன் அப்படி உருவாக்கி இருக்கிறான். எவ்வளவு பெரிய இறுகின ஆட்களா இருந்தா கூட லேசா உள்ள வந்து அப்படியே ஒரு கவலை அடையக்கூடிய நேரத்தில் லேசா கண்கள் கசையும். அப்ப அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அந்த ஏற்பாட்டில் கூட ஒப்பாரி என்பது சேரக்கூடாது, மார்பை அடித்துக் கொள்ளக்கூடாது, சட்டையை கிழித்துக் கொள்ளக்கூடாது. ஒப்பாரி வைக்கிறதுக்குன்னே சொல்லி அதுக்கு ஆட்களை ஏற்பாடு செய்து அப்படி நிறைய நடைமுறைகளை செய்யக்கூடிய பழக்கம் என்பது பிற சமுதாய மக்களிடத்திலே இருக்கிறது. அதை இஸ்லாம் என்ன செய்கிறது? தடுக்கிறது. இப்படியெல்லாம் நீங்க இருக்கக்கூடாதுங்குது. அதே மாதிரி பாருங்க, இந்த கண்ணீர் சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அழுதிருக்கிறார்கள். சகாபாக்கள் பல சம்பவங்கள்ல எமோஷன் ஆகி உணர்ச்சி வசப்பட்டு அழுதிருக்கிறார்கள். அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய நேரத்திலே, ரப்புல் ஆலமீனை நினைக்கக்கூடிய அந்த தருவாயிலே அவங்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வந்திருக்கிறது. இந்த உலகத்தை விட்டு செல்ல இருக்கிறோமே, இறைவனை சந்திக்க இருக்கிறோமே, அந்த நினைவுகள் வரக்கூடிய நேரத்திலே கண்ணீர்கள் நிறைய நேரத்தில் அவர்கள் சிந்திருக்கிறார்கள். இதையெல்லாம் குர்ஆன் ஹதீஸ்ல நிறைய நம்ம பார்க்க முடியும். அல்லாஹ் மூமினுடைய பண்புகளாக சொல்லக்கூடிய நேரத்தில் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், அல்லாஹ்வை பற்றிய பெயரை சொல்லப்பட்டு விட்டால், இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுகும், அல்லாஹ்வினுடைய பெயர் சொல்லப்பட்டு விட்டால் அவருடைய உள்ளங்கள் நடுங்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல மூமின்களுடைய பண்புகள் குறித்து சொல்கிறான். அப்போ நம்ம இப்போ ஒரு சபையில இருக்கிறோம், இப்போ அல்லாஹ்வை பற்றி நமக்கு சொல்லப்படுகிறது, நம்ம கேட்கிறோம். இப்போ லேசான ஒரு அச்சம் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கிறது. நம்மை அறியாமல் சில நேரங்களிலே இறையச்சம் என்பது நம்முடைய உள்ளத்திலே மிகுதியாக வரக்கூடிய நேரம் எல்லாம் இருக்கிறது. ஒரு மூமினுக்கு அது சாத்தியம். அல்லாஹ்வினுடைய நினைவால் வாழக்கூடிய ஒரு மூமினுக்கு ஏதாவது ஒரு நேரம் காலகட்டத்தில் அல்லாஹ்வினுடைய பெயர் சொல்லப்படும் போது, நீங்க அல்லாஹ்வுடைய ஒரு முஸ்லீமா இருந்து நீங்க இதை செய்யலாமா, நீங்க இப்படி பேசலாமா, நீங்க இப்படி நடக்கலாமான்னு சொல்லும் போது நம்முடைய உள்ளத்துல லேசா உறுத்தும். அது ஒரு நேரத்தில் கண்ணீரா கூட வெளிப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, 7 விஷயங்கள், அதாவது அரிசியினுடைய நிழல் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. நீதியாக நேர்மையாக நடக்கக்கூடிய அரசர், தனிமையில் இறைவனை அஞ்சக்கூடிய நபர்கள், அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலிலே தொடர்புடையவர்கள், இப்படி எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு ஒரு பட்டியல் இடுகிறார்கள். அந்த பட்டியல்ல தனிமையில் தன்னுடைய இறைவனை கண்டு அஞ்சி கண்ணீர் வடிக்கக்கூடியவர்கள். இந்த கண்ணீர் அந்த உணர்வு வந்து பல வகையில் அது செலவு செய்யப்படுகிறது. ஆனந்த கண்ணீராக செலவு செய்யப்படுகிறது, துக்கத்துக்கு செலவு செய்யப்படுகிறது, பல்வேறு விஷயங்கள் தேவையில்லாம சில பேர் கண்ணீர் வடிப்பார்கள். சில காரியங்களை சாதிக்கிறதுக்கு அப்படியே கண்ணீர் வடித்து அழுது நடிப்பார்கள். இப்படி எல்லாம் பல நேரங்களிலே மனிதனுடைய உடல்களில் இருந்து கண்ணீர் வெளிப்படுகிறது, அழுகை வெளிப்படுகிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமான இறையச்சத்தை வெளிப்படுத்துவதற்கு அந்த கண்ணீர் வரக்கூடிய நன்மக்களா நம்ம இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க பாருங்க, அரிசியினுடைய நிழல் யாருக்கு கிடைக்கும்? தனிமையிலே அவர்கள் அல்லாஹ்வை அஞ்சி பயப்படுவார்கள், அல்லாஹ்வை அச்சம் கொள்வார்கள். இந்த ரமலானுடைய மாசத்துல நம்ம எப்படி இருந்தோம் யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு மாதம் தான் கடந்திருக்க, ஒரு மாதம், இந்த மாசத்துல 2-3 நாள் கடந்திருக்கிறது. நோன்பு வைக்கும் போது நமக்கு இறையச்சம் எப்படி இருந்துச்சு? அல்லாஹ்வை பற்றிய பார்வை எப்படி இருந்துச்சு? அல்லாஹ் நம்மை கவனிப்பான், பார்ப்பான், கேட்பான். அனுமதிக்கப்பட்ட தண்ணீரை கூட குடிக்காத ஒரு நேரம், அனுமதிக்கப்பட்ட பானத்தை கூட குடிக்காத நேரம், அனுமதிக்கப்பட்ட இல்லறத்தை கூட ஒரு மனிதன் நெருங்காத நேரம் என்று சொன்னால்
இதை விட ஒரு இறைச்ச வேற ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும்? அப்ப அந்த இதையெல்லாம் நம்ம அசை போட்டு பார்க்கணும். அல்லாஹ்வுக்காக நம்ம இப்படி செஞ்சிருக்கிறோமே, வாழ்ந்திருக்கிறோமே அப்படிங்கறத அசை போட்டு விட்டு இறையச்சத்தோடு நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். மௌத்தை நோக்கி தான் ஒவ்வொரு மனுஷனுடைய பயணமும் இருக்கிறது. நிச்சயமாக மனிதர்கள் மரணத்தை சந்திப்பார்கள். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நம்மளும் மண்ணா போயிருவோமே, எலும்பா போயிருவோமே, சொத்து சுகம் எல்லாம் வரப்போகிறதா, சேர்த்து வைத்த பணங்கள் எல்லாம் வரப்போகிறதா? ஒரே ஒரு திருப்தி உண்டு, என் பிள்ளைக்கு சேர்த்து வைத்து விட்டேன் அப்படிங்கிற திருப்தியை தவிர வேற எதுவும் கிடையாது. அந்த ஒரு திருப்தியோடு தான் ஒவ்வொரு மனுஷனும் போக முடியும். சொத்தை இழுத்து கொண்டு போக முடியாது, சுகத்தை இழுத்து கொண்டு போக முடியாது. ஆனால் இறைவனை சந்திக்க வேண்டும் என்ற நிலையில்தான் மனிதன் மரணிக்கிறான். இதையெல்லாம் நீங்க நம்ம நினைக்கும் போது தாங்க கண்களிலிருந்து கண்ணீர் வரும். நினைச்சு பார்க்கணும். இதை இஸ்லாம் நமக்கு என்ன செய்கிறது? வழிகாட்டுகிறது. அதே மாதிரி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறான். அதாவது எப்படி அன்னைக்கு இருக்கக்கூடிய சகாபாக்கள் அல்லாஹ்வினுடைய நினைவு, மார்க்கம், பற்று, இறையச்சம் இந்த விஷயத்துல அல்லாஹ்வுடைய சகாபாக்கள் எப்படி இருந்தார்கள், அந்த நபி தோழர்கள் எப்படி இருந்தார்கள் அப்படிங்கிறத திருமறை குர்ஆன்ல ஒரு செய்தியை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு போருக்கு ரசூலுல்லாஹ் அழைத்து செல்லக்கூடிய நேரங்கள்ல அவங்க கிட்ட ஒட்டகம் இருக்கும், சில உடைமைகள் இருக்கும், அதுகளை உபகரணமா கொடுத்து ரசூலுல்லாஹ் அனுப்புவாங்க. சில பேர் வருவார்கள், அவங்க கிட்ட எதுவுமே இருக்காது, போருக்கு போன்னு தான் வர்றாங்க, எதுவும் இருக்காது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுக்கு உதவியா கொடுப்பதற்கும் எதுவும் அவங்க கிட்டயும் இருக்காது. நீங்க உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு எனக்கும் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால அவங்களுக்கு போருக்கு போக முடியாது. அப்படி போருக்கு போக முடியாம ரிட்டர்ன் ஆனார்கள் பாருங்க, திரும்பி சென்றார்கள் பாருங்க. அவங்க கண்களில் இருந்து கண்ணீர் வடிகிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். நம்ம கிட்ட வாகனம் இல்லையே, வசதிகள் இல்லையே, போர்ல கலந்து கொள்வதற்கான நிலை இல்லையே, அதனால அவர்கள் திரும்பி செல்கிறார்கள், கண்களில் இருந்து அவர்களுக்கு கண்ணீர் வருகிறது என்று சொல்லி இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எப்படி கண்ணில் இருந்து கண்ணீர் வரணும்? எப்போ வரும்? இந்த மார்க்கத்தை எப்படி நேசித்து இருக்கிறார்கள், எப்போ வரும் அந்த கண்ணீர்? சும்மா வந்துருமா? லேசான முறையில் வந்துருமா? அது ஒரு ஆள் போருக்கு போனா அவருடைய உயிர் செல்லுகிறது, ஒரு ஆள் போருக்கு போனா அவருடைய உடைமைகள் செல்லுகிறது, அதுல கலந்துகிட முடியலையேன்னு சொல்லி கண்ணீர் பெற்று வர்றாங்க. இன்னைக்கு நீங்கள் பார்க்கிறீர்கள், இந்த உலகத்தினுடைய வசதி வாய்ப்புகளை பார்க்கிறீர்கள். உலகத்தில் இன்னைக்கு எவ்வளவோ வசதி வாய்ப்புகளை பெறுவதற்காக மனிதன் அலைகிறான், ஓடுகிறான். அவன் அடைவது, அவன் தேடுவது, அவன் விரும்புவது கிடைக்கலன்னா கண்ணீர் வடிக்கிறான். போருக்கு போக முடியலையே, அதுல போய் அவங்களுடைய உயிர் தான் செல்ல போகிறது, அவங்க உடைமைகளைத்தான் இழக்க போகிறார்கள். ஆனா கண்களிலிருந்து கண்ணீர் வருகிறது. இது அல்லாஹ் எங்க கொண்டு வைக்கிறான் பாத்தீங்களா? திருமறை குர்ஆனுடைய செய்தியாக ரப்புல் ஆலமீன் எடுத்து காட்டுகிறான். எப்படி சகாபாக்கள் உருக்கமாக அந்த உடல் மொழியாக இந்த இஸ்லாத்திலே இணைந்து பயணித்தார்கள் என்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. அதே மாதிரி பாருங்க, நபி தோழர்கள் அவங்களுடைய வாழ்க்கை முறையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதுல பாத்தீங்கன்னா நிறைய உணர்ச்சிகரமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கிறது. மார்க்கத்திற்காக அழுதிருக்கிறார்கள், கண்ணீர் வடித்திருக்கிறார்கள். மறுமை வெற்றியில் பெற வேண்டும், மறுமையினுடைய இறையச்சத்திற்காக அவங்க கண்ணீர் வடித்திருக்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு முறை இந்த மையவாடிக்கு சென்று வருகிறார்கள், கபூர் சியாரத் சென்று வர்றாங்க. அந்த நேரத்தில் அவங்களுடைய கண்களில் இருந்து கண்ணீரா வடியுது, தாடிகள் எல்லாம் நனைகிற அளவுக்கு வடிகிறது. அப்ப ஒரு சில சகாபாக்கள் கேட்கிறார்கள், நீங்க ஏன் இப்படி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறீங்க? சொர்க்கத்தை பற்றி நரகத்தை பற்றி சொல்லும் போதெல்லாம் நீங்க அழுது இல்லையே, அப்போ கூட நீங்க இந்த அளவுக்கு கண்ணீர் வடித்ததை நாங்க பார்க்கலையே, இப்போது நீங்கள் வடித்துக் கொண்டிருக்கிறீர்களே, என்ன விஷயம் சொல்லி கேட்கிறார்கள் அந்த சகாபாக்கள் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க. இப்ப அவங்க சொல்றாங்க, என்ன தெரியுமா சொல்றாங்க? அல்லாஹ்வின் தூதர் சொல்லியிருக்கிறார்கள்,
மண்ணறை என்பது ஒரு மனிதனுடைய மரணத்தினுடைய, அதாவது மறுமை வாழ்வினுடைய முதல் நிலை, ஃபர்ஸ்ட் நிலையே அதுதான். மண்ணறை வாழ்க்கை தான் அவனுக்கு முதல் நிலையாக இருக்கிறது. அதை அவன் சிறப்பாக செய்துவிட்டால் மறுமை சீராக இருக்கும். அங்கே மண்ணறை வாழ்க்கையிலேயே அவனுக்கு அதாவது கேள்விகள், பிரச்சனைகள், அவன் நெருக்கடியை சந்தித்து விட்டால் நாளைக்கு மறுமையில அவனுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், நான் பார்த்த விஷயத்திலேயே, நான் கண்ட விஷயத்திலேயே இந்த மண்ணறையில் நடக்கக்கூடிய விஷயம் என்பதுதான் மிக மோசமான காட்சிகளாக இருக்கிறது. அதனால தான் நான் என்ன செய்யறேன், அழுது கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இதுல பல செய்திகள் இருக்கிறது. மண்ணறை, கபூர் சியாரத், இறந்தவர்களை பார்ப்பது, அங்க போய் நிற்பது, அவங்களுக்காக துவா செய்வது, அங்க போயிட்டு வருவதை எல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் இரையச்சம் என்பதுதான் வர வேண்டும், கண்களில் இருந்து கண்ணீர் தான் வர வேண்டும். ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கிறது, சமுதாயத்தினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கபூர் சியாரத்துங்கிற பேர்ல என்ன செய்கிறார்கள், என்ன மாதிரியான கூத்து செய்யறான்? சந்தனத்தை தடவுகிறார்கள், மல்லிகை பூ இருக்கிறது, அங்க கண்ணீர் வருகிறதா, மகிழ்ச்சி வருகிறதா? சந்தோஷமா இருக்கிறாங்க. நாங்க தர்காக்கு போறோம். தர்காங்கிறது ஒரு கபூர் தானே, இறந்து போனவர்களுடைய ஒரு அடக்க தலம் தானே, அதை தானே கட்டி வச்சிருக்கிறாங்க. அப்ப கட்டி வைத்திருந்தாலும் அது ஒரு அடக்க தலம். அடக்க தலத்துக்கு போகணுங்கிற ஒரு விஷயம், ஒரு கான்செப்ட்னால் உருவாக்கப்பட்டது. ஆனா எப்படி இருக்கிறது? கச்சேரி, அதே போல கூத்துகள், கும்மாளங்கள் எல்லாம் நடக்கிறது. ஜெகஜோதியா இருக்கிறான். 3 நாள் 4 நாள் நாங்க போறோம், கந்தூரிக்கு போறோம், தர்காக்கு போறோம். எப்பேற்பட்ட ஒரு மார்க்கத்தில் கண்ணீர் சிந்தி வடித்து மறுமையினுடைய நிலையை நீங்கள் உணர வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டினதுக்கு மாற்றமாக எவ்வளவு ஒரு செயல் இன்னைக்கு கபூர் சியாரத்திலே நடக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். எவ்வளவு மோசமான காட்சிகளை அவர்கள் இன்னைக்கு அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள். சொல்ல முடியாத பல செயல்கள் எல்லாம் இன்னைக்கு தர்காக்கள், கந்தூரிகள், இது மாதிரியான விஷயங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ அதாவது கபூர் வேதனையில் உள்ளவங்களுக்கு மட்டும் இருக்குமா? அங்க இருக்கிற, அங்க போய் கூத்தாட்டம் கும்மாட்டம் போடுறாங்களே அவங்களுக்கு சேர்ந்து அல்லாஹ்வுடைய அதாபு இருக்குமா? நம்ம யோசிக்கணும். அல்லாஹ்வுடைய வேதனை என்பது சாதாரணமா நினைக்கிறார்கள், சாதாரணமா கடந்து செல்கிறார்கள். அல்லாஹ்வை பற்றிய சரியான அறிவு பெற்றவர்கள் அல்லாஹ்வை அஞ்சாமல் இருக்கவே மாட்டார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல ஒரு செய்தியை இறைவன் நமக்கு சொல்லி காட்டுகிறான். இந்த தூதருக்கு அருளப்பட்டது உண்மை என்று அவர்கள் நம்புகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அருளப்பட்ட அந்த வேதத்தை அவர்கள் உண்மை என்று நம்புகிறார்கள். நம்பிவிட்டு அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வருகிறது. அந்த வேத தொடர்பு, இறை விசுவாசம், அல்லாஹ்வை பற்றிய அச்சம், இது அல்லாஹ்வினுடைய வேதம் தான், அல்லாஹ்விடமிருந்து இறக்கப்பட்டதுதான். நிச்சயமாக இது இறை தூதர் நபிகள் நாயகத்தினுடைய சொல் அல்ல, மனித சொல் அல்ல. சுருக்கமா சொல்றாருன்னா இது மனித சொல்லே இல்ல, இது இந்த உலகத்தை படைத்த இறைவனுடைய மாபெரும் சொல் என்று விளங்கி புரிந்து அவங்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிகிறது. அவங்க சொல்லுவாங்க, ரப்பனா ஆமன்னா ஃபக்துபுனா மஅஸ் ஷாஹிதீன், இறைவா எங்களை நாங்கள் நம்பிக்கை கொண்டு விட்டோம். ரப்பனா ஆமன்னா, நாங்கள் நம்பிக்கை கொண்டு விட்டோம், நீ பதிவு செய்து கொள் சாட்சியாளர்களோடு, நாங்களும் ஒரு சாட்சியா இருக்கிறோம், எங்களை பதிவு செஞ்சுக்க இறைவா அப்படிங்கிற மாதிரி அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப அந்த வேத அல்லாஹ்வை பற்றிய அச்சம், சரியான உணர்வு நம்முடைய அகம்பாவத்தை நிச்சயமாக அளிக்கும். நம்ம உடம்புல ஓடுது அகம்பாவம், ஆணவம், பெருமை, பொருளாதாரம், அழகு, கிபுரு, என்னை விட்டா உலகத்துல யாரும் இல்லை என்ற அந்த கிபுரு இருக்கு பாருங்க, அதையெல்லாம் அடிச்சு தகர்த்து தரைமட்டமாகக்கூடிய ஒரே விஷயம் அல்லாஹ்வுடைய நினைவு, அதனால் ஏற்படக்கூடிய கண்ணீர் தான். அந்த உணர்வுகளை நம்ம வளர்த்துக்கிடணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய காலத்திலே உம்மு ஐமன்
அப்படின்னு சொல்லி ஒரு பெண்மணி இருந்தாங்க. அப்போ ரசூல்லா மௌத்தாயிட்டாங்க. உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரொம்ப அழுதுகிட்டே இருக்கிறாங்க இறந்த பிறகு. இப்போ அந்த செய்தி வந்து அபூபக்கர் உமர் அவங்களுக்கெல்லாம் வருது. வந்த உடனே ஏன் ஒரே அழுதுகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்கள சந்திக்க போறாங்க. அதான் அல்லாஹ்வுடைய தூதர் நம்மை விட்டு சென்று விட்டார்கள், நிச்சயமாக அல்லாஹ் இதை விட சிறந்த இடத்தை தான் கொடுப்பான். ரசூல்லா 63 வயசுல போயிட்டாங்க. நம்ம அறிவு சொல்லுது எல்லாத்தையும் விட அதிகமாக வாழ தகுதியான ஆளு அல்லாஹ்வுடைய தூதர் தான் சொல்லி. அல்லாஹ் பாருங்க 63லயே எடுத்துட்டான் ரசூல்லாவை. 90 100லலாம் இந்த காலத்துல வாழ்றாங்க பல பேர். ஒரு இறை தூதரை ரொம்ப சுருக்கமான வயசுல எடுத்துட்டான். ஏங்க இதை விட அல்லாஹ் வந்து சிறந்த இடத்தை தானே இறை தூதருக்கு கொடுக்க இருக்கிறார்கள். நீங்க நேல் கண்ணீர் வடிக்கிறீங்கன்னு சொல்லி அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா இடத்திலே கேட்கிறார்கள். அப்ப அவங்க சொன்னாங்க, நிச்சயமாக அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ்விடத்தில் நல்ல இடம் இருக்கும் என்பதை நான் அறிவேன். ஆனால் வஹி நின்று விட்டதா இல்லையா? அவங்க வஹியோடு வாழ்ந்தவர்கள். நீங்க நினைக்கணும், அவங்க இடத்துல இருந்து பார்க்கணும். ரசூல்லாவை அந்த சமுதாயத்தினுடைய இடத்திலிருந்து நீங்கள் பாருங்கள், என்ன மாதிரியான ஒரு பொக்கிஷம். அவங்க வஹி தொடர்பு, அல்லாஹ்வுடைய நேரடி தொடர்பு, இறை தூதர், அந்த தொடர்பு இல்லையேன்னு சொல்லி தான் நான் அழுது கொண்டிருக்கிறேன். அப்ப இவங்களுக்கும் அழுக வந்துடுச்சு. புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த கண்ணீர் என்பது அல்லாஹ் வந்து பல உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்காக மனிதர்களுக்கு படைத்திருக்கிறான். அது அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய ஒரு வடிகால், நன்மை, உணர்ச்சியினுடைய வெளிப்பாடு. நாம் அதிகமான முறையிலே இறையச்சமாக அல்லாஹ்வை யோசித்து திக்ர் செய்து பல நேரங்களில் தனிமைகளே இறைவனை அஞ்சி முந்திய கடந்த கால வாழ்க்கையினுடைய அசடுகள், கழிவுகள், அதையெல்லாம் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கோரி அழுது கண்ணீர் சிந்தக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என கூறி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பான சகோதரர்களே, இன்று வாக்குப்பதிவு நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் வந்து தான் நாடியவர்களுக்கு ஆட்சியை வழங்குகிறான், தன் நாடியவர்களிடமிருந்து ஆட்சியை பறிக்கிறான். இது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் உள்ளது. இப்போ இந்தியான்னு ஒரு நாடு இருக்குன்னு சொன்னால், நம்ம இந்தியாவில் பிறந்திருக்கிறோம், இந்தியாங்கிறது நமக்கு ஒரு பெரிய நாடு. அல்லாஹ்வின் பார்வையில் இந்த உலகத்தில் நூற்றுக்கணக்கான நாடுகள் இருக்கிறது. லட்சக்கணக்கான ஆட்சியாளர்களை இறைவன் பார்த்து விட்டான். சில ஆட்சியாளர்கள் 5 வருஷம் அல்லாஹ் வாய்ப்பை கொடுப்பான், சில ஆட்சியாளர்களுக்கு 10 வருஷம் கொடுப்பான், சில ஆட்சியாளர்களுக்கு 100 வருஷம் கூட கொடுப்பான். இப்போ இதே இந்தியாவை வந்து ஆங்கிலேயர்கள் எத்தனை வருஷம் ஆண்டாங்க? 100-150 வருஷம் ஆண்டாங்க. இன்னைக்கு ஆண்டுட்டு இருக்காங்களா? கிடையாது. இப்போ ஆட்சியாளர்கள் என்பது அல்லாஹ் வந்து யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு கொடுப்பான். ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டான்னா அவங்களுக்கு நல்லவங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஒருவேளை ஒருத்தர் பிடிங்கிட்டாங்கன்னு சொன்னா அவங்க கெட்டவங்கிறது அர்த்தம் கிடையாது. அல்லாஹ் யாருக்கு ஆட்சியை கொடுக்கிறானோ அவன் நாடியவர்களுக்கு கொடுப்பான். ஆனா அந்த ஆட்சியாளர்கள் நேர்மையானவர்கள், உண்மையான மக்களாக இருக்கணும். பெரும்பாலும் இப்போ முஸ்லிம்கள், இறையச்சம் வாதிகள், ஒரு இஸ்லாமியர்கள் ஆட்சியாளர்களா இருந்தா அவங்களுடைய பாலிசி என்பது வேறு. நம்ம இஸ்லாம் அல்லாத ஒரு ஆட்சியாளர்களின் தலைமையின் கீழ் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவங்க கிட்ட இறையச்சத்தை நம்ம எதிர்பார்க்காட்டாலும் குறைஞ்சபட்ச நேர்மைகள், மத மோதல்கள், அதே போல சாதி சண்டைகள், ஒரே அடிச்சுக்கிடுறது, வெட்டிக்கிடுறது, குத்துக்கிடுறது, இதுகளிலேயே ருசி கண்டவர ஆட்சியாளர்கள் எல்லாம் அல்லாஹ்வின் பார்வையில் வெறுக்கத்தக்க ஆட்சியாளர்கள். நம்ம இந்த தேர்தலின் மூலமாக சிறந்த ஆட்சியாளர்களை ஓரளவுக்கு, அதாவது இறையச்சமான ஆட்சியாளர்களை நம்ம எதிர்பார்க்க முடியாது, ஓரளவுக்கு ஒரு மன நிம்மதியோடு இந்த உலகத்தில் ஆளக்கூடிய, சட்டங்களை சொல்லக்கூடிய ஆட்சியாளர்களை ரப்புல் ஆலமீன் நமக்கு தர வேண்டும். அதற்கான பிரார்த்தனையை செய்யக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.